இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அதிமுக ஆட்சி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். இப்ப சொல்ற அவர்களுக்கு காலமுற ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறோம். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் காவலராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே தான் நீங்கள் தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள். ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் முறையில் நான் உங்களை எல்லாம் சந்தித்து இங்கு ஆறுதல் மட்டுமல்ல, உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்ற உறுதியை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எனவே இது குறித்து நான் நீண்ட அறிக்கையை அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் நான் என்னுடைய பணியை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற அந்த உறுதியை என்னிடம் எடுத்துச் சொல்லி, இன்றைக்கு தமிழகமே ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் தான் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்று சொல்வது போல நாளொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமுமாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், இதுதான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் தவிர மக்களை பற்றி கவலைப்படலை, மக்களுடைய உணர்வுகளை பற்றி சிந்தித்து பார்க்கல. அதில் குறிப்பாக 10 நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களை பற்றி சிந்திக்காத இந்த ஆட்சிக்கு நான் நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர்கிற முறையில் உங்களுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துவேன், அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டுவேன். தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு தேவை என்று சொன்னால் தொலைபேசியிலும் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு நான் இது குறித்து விவாதிப்பேன் என்ற உறுதியை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய போராட்ட உணர்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, ஆனால் தங்களையே தாங்கள் வருத்திக் கொள்ளக்கூடிய நிலை உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்று, வருத்தப்படக்கூடிய என்பதை நான் சுட்டிக்காட்டி உங்கள் அனைவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து